வெல்கம் டு ஜெடி டியூட்டோரியல்ஸ். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி சிம்பிள்னால் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிம்பிளில் 3 டைப் இருக்குது: மூவி கிளிப், பட்டன், கிராஃபிக். மூவி கிளிப் சிம்பிளை கேம்ஸ் அண்ட் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். பட்டன் சிம்பிளை வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். கிராஃபிக் சிம்பிளை அனிமேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிம்பிளுக்குமே டைம்லைன் சேஞ்ச் ஆகும். இது சீனில் இருக்க மெயின் டைம்லைன். இப்போ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள இது சிம்பிளோட டைம்லைன். இதை நான் இப்போ அனிமேஷன் பண்ணியிருக்கேன். இதில் மூவி கிளிப்புக்கும் கிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே டைம்லைன் தான் இருக்கும். பட்டனுக்கு மட்டும் டைம்லைன் வேறு இருக்கும். ஓகே, இப்போ மூவி கிளிப்புக்கும் கிராஃபிக் சிம்பிளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மெயின் டைம்லைனில் ப்ளே பண்ணேன் அப்படின்னா கிராஃபிக் சிம்பிள் மட்டும் ப்ளே ஆகும், மூவி சிம்பிள் ப்ளே ஆகாது. ஏன்னா கிராஃபிக் சிம்பிள் வந்துட்டு மெயின் டைம்லைனோட சிங்க் ஆகி தான் ப்ளே ஆகும். இப்போ நான் மெயின் டைம்லைனில் 15th ஃப்ரேமில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிராஃபிக் சிம்பிள் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயின் டைம்லைனில் எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அதே 15th ஃப்ரேமில் ஸ்டாப் ஆகிருக்கும். கிராஃபிக் சிம்பிள் மெயின் டைம்லைனோட சிங்க் ஆகி ப்ளே ஆகிறதுனால மெயின் டைம்லைனில் இருக்க ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிறத மட்டும்தான் ப்ளே ஆகும். இந்த ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரேம் கொடுத்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணால் ப்ளே ஆகாது. ஸோ கிராஃபிக் சிம்பிளில் நம்ம பண்ண அனிமேஷன் பார்க்கணுன்னா மெயின் டைம்லைனில் இருக்க ஃப்ரேம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் F5 கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மூவி கிளிப் பார்த்தோன்னா மெயின் டைம்லைனோட சிங்க் ஆகாது, அதுக்குன்னு தனியாக ஒரு டைம்லைன் இருக்கும். ஸோ மூவி கிளிப்பை நம்ம மெயின் டைம்லைனில் ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகாது. அப்போ எப்படி நம்ம மூவி கிளிப்பில் பண்ண அனிமேஷன் நம்ம பார்க்குறது அப்படின்னா Ctrl+Enter கொடுத்தோம் அப்படின்னா டெஸ்ட் மூவி, அதாவது ப்ரிவ்யூவில் பார்க்கலாம். இதில் இப்போ 2 சிம்பிளுமே ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா மூவி கிளிப்க்கு இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மூவி கிளிப்பை வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோடிங் மூலமா அனிமேஷன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டன்ஸ் நேமை யூஸ் பண்ணுவோம். அதுவே கிராஃபிக் சிம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் நேம் இருக்காது. நெக்ஸ்ட்டு மூவி கிளிப்பை கலர் எஃபெக்ட் அண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணுவோம். கிராஃபிக் சிம்பிளில் லூப்பிங் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணுவோம். இதுதான் கிராஃபிக் சிம்பிளுக்கும் மூவி கிளிப்புக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, இப்போ மூவி கிளிப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவி கிளிப்பில் இருக்க பெனிஃபிட் என்னென்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணலாம். ஃபில்டர்ஸ்னால் என்னென்னா, ப்ராப்பர்ட்டிஸில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டர் ஆப்ஷனை நாம் வெப்சைட்டில் டிசைன் பண்ணுறதுக்காக நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ராப் ஷேடோ. கிளிக் பண்ணால் இந்த பாலில் ஷேடோ வந்திருக்கும். இதை பார்க்க இப்போ 3D ஆப்ஜெக்ட் மாதிரியே தெரியும். ஸோ இந்த ஃபில்டருக்குள்ளே இருக்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஷேடோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளர் ஆப்ஷன். யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷேடோ இந்த மாதிரி பிளர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆப்ஷன். வேல்யூவை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா ஷேடோவோ லைட்டாவோ இல்லை ஸ்ட்ராங்கவோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குவாலிட்டி. இதை லோ, மீடியம், ஹை சேஞ்ச் பண்ணி உங்கள் ஷேடோவை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள். உங்களுக்கு ஷேடோவோட லைட் எந்த ஆங்கிளில் வேணுன்றது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ். வேல்யூவை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா ஷேடோவோட டிஸ்டன்ஸை எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாக் அவுட். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரா பண்ண ஆப்ஜெக்ட் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னர் ஷேடோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷேடோ வந்துட்டு ஆப்ஜெக்ட் உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மறைஞ்சிடும், ஷேடோ மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷனில் இதில் நீங்கள் ஷேடோவோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னா இங்கே இருக்க மைனஸை கிளிக் பண்ணால் சேஞ்ச் பண்ண ஃபில்டர்ஸ் போயிடும். ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மாறிடும். மற்ற ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட் லோவில் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் கிரேடியன்ட் இருக்கும். இங்கே நீங்கள் ஷேடோவோட கலரை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைப் வந்துட்டு இன்னர், அவுட்டர், ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஷேடோ எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உள்ளே வேணும்னா இன்னரு, அவுட்டரில் வேணும்னா அவுட்டரு, ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஷேடோ வந்துட்டு மாறி இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிரேடியன்ட் பிவல். சேம் தான். ஸோ சேம் ஆப்ஷன் தான் இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் கலர் ஆப்ஷன்.
இதில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், கியூலாம் இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைம்லைனில் 14th ஃப்ரேமில் எக்ஸஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் கலர் ஆப்ஷனில் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+S கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கேல் அண்ட் ரொட்டேட் ஆப்ஷன் வரும். இதில் 100ன்னு வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா சர்க்கிள் வந்து ஸ்கேல் ஆகும். இப்போது டைம்லைனில் இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் ரைட் கிளிக் பண்ணி கிளாசிக் டியூன் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணால் இப்படி இருக்கும். ஸோ மூவி கிளிப் சிம்பிளில் ஃபில்டரை யூஸ் பண்ணி இப்படி அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எத்தனை ஃபில்டர்ஸ் வேணாலும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ் வேண்டாம் அப்படின்னா அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணி மைனஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபில்டர் வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா இங்கே செட்டிங் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணால் உள்ள ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் ரீசெட் ஆகிடும். அண்ட் இதில் ஃபில்டரை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.